வெல்கம் டு அவர் சேனல் ஷார்ட் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மார்வல் சைடுல இருந்து இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன தண்டர்போல்ட்ஸ் மூவியோட ட்ரைலர் பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து நிக்கும். அதாவது மார்வல் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ட்ரைலர் சும்மா தெரிவிக்க விட்டுருக்காங்க. நம்ம சாண்டியாகோ காமிகான் ஈவென்ட்ல தண்டர்போல்ட்ஸோட கேஸ்ட் மெம்பர்ஸையும் லீக் ட்ரைலரையும் ஷோ பண்ணிருப்பாங்க. நீங்க என்ன லோ குவாலிட்டிலே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதோ உங்களுக்காக ஹெச்டில ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி மார்வல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ட்ரெய்லரே இப்படி செஞ்சிருக்காங்கன்னா படத்தை எந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருப்பாங்கன்னு திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்ஸா இருக்கட்டும், த்ரில்லிங் அண்ட் சேசிங் சீன்ஸா இருக்கட்டும் வேற லெவல்ல இருந்துச்சு. நாம எல்லாருமே ஆல்ரெடி பார்த்த கேரக்டர்ஸ் இந்த படத்துல கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வில்லன்ஸா இருந்தாலும் இப்போ ஹீரோஸா அசம்பிள் ஆக போறாங்க. அப்படி யாரெல்லாம் இந்த படத்துல இருக்காங்கன்னா நம்ம விண்டர் சோல்ஜர், ரெட் கார்டியன், எலினா பெலோவா, யுஎஸ் ஏஜென்ட், டாஸ்க் மாஸ்டர் அண்ட் கோஸ்ட் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகிறதுக்கு காரணமாக போற வேலண்டினா அலெக்ரா டி ஃபான்டே இன்னும் பல கேரக்டர்ஸ் இந்த மூவில பேர் ஆக போறாங்க. வெயிட்டிங்லயே கூஸ்பம்ஸ் ஆகுது நண்பா. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல புது வில்லனை கொண்டு வர போறாங்க. இந்த தண்டர்போல்ட்ஸ் ப்ரீவியஸா வந்த மூவிஸ் அண்ட் சீரிஸ்ல வர கிரெடிட் சீன்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த படத்தோட கனெக்ட் பண்ண போறாங்க. ஓகே நண்பா, ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ட்ரெய்லரோட ஓபனிங் சீனே பாத்தீங்கன்னா நம்ம எலேனா வந்து ஒருத்தவங்க வீட்டு கதவை தட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, எதுவா இருந்தாலும் வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம எலேனா பாத்தீங்கன்னா அலெக்சி இது நான் தான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. என்னன்னா இந்த பேரையும் இந்த வீட்டுக்குள்ள இருந்து வர வாய்ஸையும் எங்கே கேட்ட மாதிரி இருக்குன்னு தானே பாக்குறீங்க. ஆக்சுவலி பிளாக் விடோல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கிற கேரக்டர் காமிக்கிறாங்க. அப்புறம் எலேனான்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 10 நாள் பல்லு விளக்காம இருந்திருப்பாரு போல. அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம டிஸ்வாசர் லிக்விட் எடுத்து வாய் கொப்பிச்சு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் கதவை திறந்து எலேனான்னு சொல்றாரு. நம்ம எலேனாவும் ஹாய் டான்னு சொல்றாங்க. இவர் யாருன்னு தானே பாக்குறீங்க, வேற யாரும் இல்ல, ரெட் கார்டியன் தான். இவரு நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி ரஷ்யன்ஸ் உருவாக்க நினைச்ச ஃபெயில்டு சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம் தான் இவரு. இவரை நீங்க பிளாக் விடோலயும் பாத்திருப்பீங்க. இவரு பாத்தீங்கன்னா நம்ம நட்டாஷா அண்ட் எலேனாவோட உண்மையான அப்பா இல்ல, வளர் பாப்பா. அப்புறம் என்ன அப்பாவை பார்த்தாச்சு, சொந்த கதை சோக கதைன்னு எமோஷனல் கான்வர்சேஷன் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம எலைனா அவரை பார்த்து நீ ஃபுல்ஃபில் இருக்கேன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம ரெட் கார்டியன் சொல்லியிருப்பாரு வகுறு நல்லாவே ஃபுல் ஆயிடுச்சுன்னு காமெடியா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரு ஆனா இதெல்லாம் ஏன் இப்ப கேக்குற, எது ஒண்ணு இங்க கூட்டு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிருப்பாரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம நட்டாஷாவோட சாவு அவங்களை ரொம்பவுமே ஹர்ட் பண்ணி இருந்திருக்கும். பிளாக் விடோ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இறந்திருப்பாங்க. ஆனா அது புரியாம நம்ம ஹாக்காயை கொல்ல போய் அதுக்கப்புறம் மன்னிச்சு விட்டு ஹாக்காய் சீரிஸ்க்கு அப்புறம் நேரம் இங்கதான் வராங்க போல. ஒருவேளை ஃபேமிலியோட நாவும் வந்துக்குமோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸ் லோகோவும் எல்லோ கலர்ல இருந்திருக்கும். இதுக்கு ஒரு காரணமே இருக்கும் போல. அதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம எலனாவை காட்டுறாங்க. ஒரு மிஷனுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க போல. அப்படி அடுத்த சீனை பார்த்தோம்னா நம்ம பக்கி பிரான்ஸ் காட்டுறாங்க. ஏதோ மீட்டிங் ரூம் அல்லது கோர்ட் ரூம் மாதிரியே தெரியுது. ஒருவேளை நம்ம ஷீல்டோட செக்ரட்டரியா கூட மாறி இருப்பாரோ. அதனாலதான் இந்த இடத்துக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச வந்திருப்பாரு போல. ஒருவேளை தண்டர்போல்ட் ராசி அனுப்பி வச்சிருக்கலாம் போல. அதுக்கு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் எழுதி விண்டர் சோல்ஜர்ல வந்த ஜான் வாக்கரை காமிச்சிருப்பாங்க. இவரு தான் நம்ம கேப்டன் அமெரிக்காக்கு அப்புறம் கவர்மெண்டே தேர்ந்தெடுத்த புது கேப்டன் அமெரிக்காவா இருந்திருப்பாரு. ஆனா அவரோட கடமையை செஞ்சாரானா கிடையாது. ஒரு போன்ல ஒரு நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கேப்டன் அமெரிக்கா ஆக முடியாது. கேப்டன் அமெரிக்கா அது நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அவர்கிட்ட கொடுத்த அந்த ஷீல்டையும் பதவியும் மறுபடியும் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. அது ஏன்னா கேப்டன் அமெரிக்காவோட பேருக்கு பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி இருந்திருப்பாரு. ஒரு ஐகானிக் வெப்பனை மர்டர் வெப்பனா மாத்தி இருந்திருப்பாரு. அதனால ஒரு ஓரத்துல உட்கார வச்சிட்டாங்க போல. அதுக்கப்புறமா தான் இவர் யூஎஸ் ஏஜென்டா மாறி இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம எலனா போன்ல பேசிக்கிட்டே ஒரு பில்டிங்கை வெடிக்க வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு காரிடார் ஃபைட் இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு காரிடார் ஃபைட் நம்ம பிளாக் விடோக்குமே வச்சிருந்திருப்பாங்க. அது வேற லெவல்ல இருந்திருக்கும். ஒருவேளை நம்ம எலேனாவை மார்வலோட அடுத்த பிளாக் விடோவா போர்ட்ரேட் பண்றாங்களோ. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம எலேனா ஒரு ரூம்குள்ள போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்க எங்க பார்த்தாலும் எக்யூப்மெண்ட்ஸும் ஃபைல்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸுமே இருந்திருக்கும். மேபி இது லேபா கூட இருக்கலாம். ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க போல. ஆனா அந்த லேபுக்குள்ள எலேனா மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தா வணக்கம்டா மாப்ள அமெரிக்கால இருந்து யூஎஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி கன் எடுத்து எலேனாவை சுட ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஃபைட் வருது. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம யூஎஸ் ஏஜென்ட் சீல்ட வச்சு ஒருத்தவங்க அடிக்கிற மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்ல, டாஸ்க் மாஸ்டர் தான். அப்ப அவங்கள பார்த்து நம்ம எலேனாவோட மைண்ட் வாஷ் எப்படி இருந்திருக்கும், மகாபிரபு நீங்க எங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஒரு கேரக்டர் மாஸ் ஆன்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஆண்ட்மேன் அண்ட் தி வாஸ்ப்ல வந்த கோஸ்ட் தான். ஆனா மார்வல் ஒரு விஷயத்துல ரொம்பவே பாராட்டலாம். ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே காமிக்ல இருக்கிற அக்யூரேட் சூட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இவங்க 4 பேத்துக்குமே ஃபைட் கண்டினியூ ஆகுது. ஒருவேளை நம்ம எலினாவை காப்பாத்துறதுக்கு டாஸ்க் மாஸ்டரும் இப்ப யூஎஸ் ஏஜென்ட் காப்பாத்துறதுக்கு கோஸ்ட் வந்திருப்பாங்க போல. அதே ரூம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் அப்பியர் ஆகுது. அப்ப இந்த 4 பேரோட மைண்ட் வாஷ் எப்படி இருந்திருக்கும், நடுவுல நீ யாரா கோமாளி அந்த மாதிரி தானே. ஆக்சுவலி இவன் கோமாளி இல்லங்க, இந்த படத்தோட வில்லனா கூட இருக்கலாம். அதாவது மார்வலோட சூப்பர் மேனான சென்ட்ரி கேரக்டரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் அவனை பார்த்து நீ யாருன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவன் பேரை பாப்னு சொல்லியிருப்பான். அதுக்கு நம்ம எலேனா யாரு பாப் உன்னை அனுப்புனாங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு யாரும் இல்ல. அப்ப நம்ம பாப் உங்க எல்லாத்தையுமே யாரும் இங்க அனுப்பியிருக்காங்கன்னு கேட்டிருப்பாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரூமோட விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த 4 பேர் இன்வால்வ் ஆன மிஷன்ஸ் ரெஃபரன்ஸ் பண்றாங்க போல. அதாவது நம்ம யூஎஸ் ஏஜென்ட் கன்ஸோட நிறைய பேர் அட்டாக் பண்ற வர மாதிரியும் அதே டைம்ல நம்ம எலேனா வந்து ஒரு சயின்டிஸ்ட துவச்சு எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி இந்த டாக்டர் தான் சென்ட்ரி ப்ரோக்ராமோட சயின்டிஸ்டா இருப்பார் போல. ஆனா
இந்த ட்ரெய்லர்ல ஏகப்பட்ட இடத்துல சென்ட்ரிய வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து சீன்ல பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நார்மல் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி கலர்ல டேஞ்சர் லைட் எரிய ஆரம்பிக்குது. அதோட கவுண்டவுன்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து மேல இருக்கிற ஹோல்ஸ் வழியா ஹீட்டும் அதிக அளவு செலுத்தப்படுது. ஒருவேளை இவங்க எல்லாத்தையுமே காமனான விஷயத்தை வச்சு இவங்க எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணணும் யாரும் நினைக்கிறாங்க போல. அது வேற யாரு, வேல் தான். இவங்களை அசம்பிள் பண்ணி ஒருவேளை சென்ட்ரி ப்ரோக்ராம ஸ்டாப் பண்றதுக்கும் அப்படி இல்லைன்னா சென்ட்ரி கேரக்டரை ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறாங்க போல. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால்ல ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அந்த பார்ட்டியில பாத்தீங்கன்னா நம்ம வேல் இருக்காங்க, நம்ம விண்டர் சோல்ஜர் இருக்காரு. அந்த ஹால்ல நிறைய இடத்த நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அவெஞ்சர்ஸ்க்கு சொந்தமான ஏகப்பட்ட பொருட்கள் அந்த இடத்துல இருக்கு. நம்ம லோக்கியோட ஸ்கெப்டர், அதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்கு. ஒருவேளை மெட்டலா கூட இருக்கலாம், ஒருவேளை அது பெரிய ஜெயிண்டோட பல்லா இருக்குமோ. இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே அவெஞ்சர்ஸ் 2002ல நடந்த பேட்டில்ல கிடைச்ச பொருட்களா இருக்குமோ. அப்படி அங்க இருக்கிற ரெண்டு சைடு வால்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமான போஸ்டர்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஹானரிங் சூப்பர் ஹீரோஸ் போட்டு நியூயார்க் பேட்டில் மென்ஷன் பண்ணிருக்கும். லெஃப்ட் சைடு வால்ல ஹாக்காயும் பிளாக்கோட போஸ்டர் மாதிரியும், ரைட் சைடுல பாத்தீங்கன்னா நம்ம அயன்மேன் அண்ட் கேப்டன் அமெரிக்கா போஸ்டர் மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த ஹால் வந்து அவெஞ்சர்ஸ் டவர்ல இருக்குமோ. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம எலெனாவை யாரோ துரத்துற மாதிரியும், அவங்க நேரா ஓடி வந்து அந்த செவத்துல இடிச்சு டேபிள்ல விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்க இந்த இடத்துல தான் நோட் பண்ணி ஆகணும். அவங்க இடிக்கிறப்ப வெர்டிகலா வந்திருக்காங்க, மேல இருந்து டேபிள்ல விழுகிறப்ப ஹரிசாண்டலா இருந்திருப்பாங்க. இது ரியலா ஒருவேளை ரியலானு கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம எலினாவை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்களை கனவு காண வைக்கிறாங்களோ. இவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஒருவேளை சென்ட்ரியா இருக்குமோ. அதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம பாபுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் கன்ஸோட இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம பாபா அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஆனா அவருக்கு ஒரு கீழ் கூட இருந்திருக்காது. சட்டையில அங்கங்க ஓட்ட இருந்திருக்கும். இதுல இருந்து தெரியுது சென்ட்ரி கேரக்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காருன்னு. அதுக்கு அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம பக்கி அவரோட வைப்ரேனியம் கையை டிஸ்வாஷர்ல இருந்து எடுத்து மாற்றாரு. எந்த அளவுக்கு அவர் புத்திசாலியா இருந்தா ஒரு வெப்பனை கிச்சனுக்குள்ள வச்சிருப்பாரு. நம்ம பக்கி ஏதோ மிஷனுக்கு தான் தயாராகிறாரு போல. அடுத்த ஃப்ரேம்லயே பாத்தீங்கன்னா என்ன பிளான் கேட்டிருப்பாரு. அடுத்தடுத்து வர ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் எலேனா அவங்க கையில ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருக்க மாதிரியும், யுஎஸ் ஏஜென்ட் ஒருத்தர் போட்டு பொளக்குற மாதிரியும், அவர் பின்னாடியே பாத்தீங்கன்னா ரெட் கார்டியன் இருந்திருப்பாரு. இவங்க அசம்பிள் பண்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா எண்ட் கேமுக்கு அப்புறம் அவெஞ்சர்ஸ் டீம்னே ஒன்னு இருந்திருக்காது. இவங்க அடுத்த ஒரு சூப்பர் ஹீரோ டீமா கூட இருக்கலாம். அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம பக்கி டெசர்ட்ல பைக்ல பக்கி போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வெஹிக்கிள் அட்டாக் பண்ணிட்டே போறாரு. அந்த வெஹிக்கிளவே பாத்தீங்கன்னா ஒரே கையால இழுத்து கவுத்து போடுறாரு. அடுத்தடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம எலேனா, கோஸ்ட் அண்ட் ரெட் கார்டியனை காமிச்சிருப்பாங்க. இவங்களோட பர்பஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பாதுகாக்க பாக்குறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்லயே பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரியோட பக்கல யாரோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வேற யாரும் இல்ல, நம்ம பாப் தான். இந்த பாப்ப பாக்குறப்ப நம்ம டாமுலோட அண்ணனை பாக்குற மாதிரியே இருக்குல்ல. அதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு லிஃப்ட்ல வராங்க. அப்படியே அவங்க நடந்து வரப்ப அந்த பில்டிங் லைட்டா கவனிச்சீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் டவர் மாதிரியே இருக்குல்ல. அப்சல்யூட்லி கைஸ், நம்ம வேல் தான் அந்த அவெஞ்சர்ஸ் டவரே வாங்கியிருக்காங்க. ஒருவேளை இந்த தண்டர்போல்ட்ஸ் டீமோட லீடர் நம்ம பக்கியா கூட இருக்கலாம். அப்படி இந்த டீம்ல யாரெல்லாம் இருக்கான்? ஒரு சூப்பர் சோல்ஜர், பிளாக் விடோ சிஸ்டர் ஆன எலேனா பிலோவா, ஒரு சூப்பர் சோல்ஜர் காப்பி, ரஷ்யன் சூப்பர் சோல்ஜர், டாஸ்க் மாஸ்டர், அதோட கோஸ்ட். இவங்க எல்லாத்தையுமே ஒரு டீமா அசம்பிள் பண்ணது நம்ம வேல் தான். காமிக்ல பாத்தீங்கன்னா இந்த தண்டர்போல்ட்ஸ் டீம் ஏகப்பட்ட பேர் வழி நடத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்டர்போல்ட் ராஸ், நம்ம டாக்டர் டூமே இந்த டீமை ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒருவேளை இந்த படத்துல நம்ம டாக்டர் டூமோட ரெஃபரன்ஸ் இருக்கும் போல. இந்த தண்டர்போல்ட்ஸ் டைட்டிலேயே ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் வரும் போல. ஏன்னா அந்த டைட்டிலேயே ஆஸ்ட்ராக் சிம்பிள் இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த டைட்டிலோட நேம மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு போல. அதுக்கு அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ரெட் கார்டியன் வந்து எலேனா, டாஸ்க் மாஸ்டர், கோஸ்ட், யுஎஸ் ஏஜென்ட் இவங்க எல்லாத்தையுமே கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்போ பாத்தீங்கன்னா பின்னாடியே நிறைய பேர் இவங்க அட்டாக் பண்ண வராங்க. அப்போ பின்னாடி வரவங்க கன்ஸ் எடுத்து சுடுறப்ப நம்ம ரெட் கார்டியன் இது புல்லட் ப்ரூஃப்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்ம யுஎஸ் ஏஜென்ட் எந்த ஊர்லடா புல்லட் ப்ரூஃப்லாம் புல்லட் உள்ள வாங்குச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்ம ரெட் கார்டியன் புல்லட் ப்ரூஃபா இருந்துச்சு, இவங்க காப்பாத்துறதுக்காக நம்ம பாக்கி பேடா சென்ட்ரியா கொடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வெஹிக்கிளையும் சொல்லி வச்சு அடிச்சிருப்பாரு. அதோட எண்டிங்ல தண்டர்போல்ட்ஸ் டீம் அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு உண்மை கிடையாது, அவங்களை காப்பாத்துறதுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா இந்த ட்ரெய்லர்ல சென்ட்ரியோட ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கும், அவரோட சூட் அப் சீன் இருந்திருக்காது. மேபி அவர் சூட்டை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி தான் அங்கங்க இந்த இடத்துல எல்லோ கலரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு சூட் அப் சீனாவும் இருந்திருக்கும். மேபி அடுத்தடுத்த ட்ரெய்லர்ல காமிப்பாங்க போல. இந்த தண்டர்போல்ட்ஸ் படம் பாத்தீங்கன்னா மே 2025 ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து நிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது ஷோடாக்ஸ் ஹோஸ்ட்.